Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit, call 8682089820. விஜயனா ஒரு ஊருக்கு போறாருன்னா அங்க தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும், ஒரு விஷயம் வேணும். அது பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது. ஓகேங்களா, எல்லா ஆங்கிளுமே பார்க்கணும். ஓகேங்களா, அப்படியேப்பட்ட ஹோட்டலுக்கு தங்க வரவங்கள வேணான்னு சொல்லுவாங்களான்னு கேட்டா சொல்றாங்க. நான் ஒரு ஹோட்டல் ஓனர்னு வச்சுக்கோங்க சார், திரு விஜய் அவர்கள் வராருன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வரல. ஓகே, உங்களுக்கு வந்த நாளைக்கு ஏதாவது நாளைக்கு வரலாம். அவங்க அதுதான் தொழிலா இருந்தாங்கன்னா கண்டிப்பா வர வைப்பாங்க. விஜயனா அந்த ஹோட்டல் எடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு பெருமை தெரியும். சரிங்களா, சும்மா நீங்க இந்த சுத்து விடுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. விஜயனா வந்தாருன்னா கூட்டம் வரும். கூட்டம் வந்தா கூட்ட நெரிசல்ல 1-2 ஏதாவது நீங்க டேமேஜ் ஆக போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படி டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கு அந்த டேமேஜ் பண்றவங்களோ இல்ல அந்த கட்சிக்காரங்களோ இல்ல மாவட்ட செயலாளரோ பேட் பண்ண போறாரு. மக்களை போய் ஒரு நாள் சந்திக்கிறாரு. மிச்சம் இருக்கிற 6 நாள் அந்த மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான அந்த ஆளுங்களை பேக் எண்ட்ல சந்திப்பாரு, ஆஃப் கேமரா சந்திப்பாரு. எல்லாமே ஆன் கேமரா நடக்கணும்னு என்ன அவசியம் கேட்கிறேன். இது வரைக்கும் இன்னைக்கு கூட மக்களை சந்திச்சு தாங்க இருக்காரு. இன்னைக்கு கூட யாரையா ஒருத்தர் புதுசா பார்க்காம இருக்க மாட்டார். விஜயனா இஸ் மீட்டிங் ரெகுலர்லி. வெளியே நியூஸா வராது, போய் பார்க்குறவங்களும் வெளியே சொல்ல மாட்டாங்க. இல்லீகலா கேட்கல. எப்படி நேற்று முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு உதயநிதி கிளம்புறாருன்னே இதெல்லாம் எப்படிங்க நடக்குது? யார்கிட்ட போய் உதயநிதி பெர்மிஷன் வாங்கினாருன்னு இருக்குங்க. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு லோகேஷ் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார், திரு விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போறாரு, இப்போ திருச்சிக்கு போறாரு. அங்கே அவர் தங்குறதுக்கு கூட ரூம்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. எதுவும் அரசியல் நெருக்கடி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ அரசியல் நெருக்கடிலாம் இல்லை, பியூரா அரசியல் நெருக்கடி. என்ன பிரச்சனை ஜி, நீங்கள் இங்கே இருக்கிற நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே போனாலும் சரி, பெரிய பெரிய ஹோட்டலு, நல்ல மண்டபங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்கும்? மோஸ்ட்லி நீங்களே சொல்லுங்க சார், எனக்கு தெரியல. அரசியல்வாதிகள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்க தான் நடத்துகிறாங்க. ஊழல் பண்ணி சம்பாதிச்ச பணத்தை இப்படிலாம் முதலீடு பண்ணி பண்ணுறாங்க. அவங்க பினாமிங்க இருக்கும். தனியார்கள் இருக்காங்க, தனியார்லாம் இல்லாமலாம் இல்லைன்னு நான் சொல்லலை. பட் நடக்குது, அதுதான் ரியாலிட்டி. நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே இருக்கிற பெரிய ஹோட்டல் எடுத்தால் ஏதோ ஒரு அரசியல்வாதி தான் இருக்கும். இல்லை, சென்னையில் மேபி டாஜ் இதெல்லாம் இருக்கிறனால உங்களுக்கு அது பெருசாக தெரியல. பட் எத்தனை பேர் டாஜுக்கு போகிறான்றது விடுங்க. பட் ஃபேக்ட் பேசுவோம். இப்போ விஜயனா ஒரு ஊருக்கு போகிறாருன்னா அங்கே தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும், ஒரு விஷயம் வேணும். அது பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது. ஓகேங்களா, எல்லா ஆங்கிளுமே பார்க்கணும். ஓகேங்களா, அப்படியேப்பட்ட ஹோட்டலுக்கு தங்க வரவங்கள வேணான்னு சொல்லுவாங்களான்னு கேட்டால் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஏன் அவங்களுக்கு அந்த ஓனர்ஸ்க்கு ஒரு அச்சம் இருக்குல்ல? என்ன அச்சம்? திரு விஜய் அவர்கள் தங்கன்னா நாளைக்கு ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரலாம், இதனால பிரச்சனை வரும். அவர் ஹோட்டல் ஏற்கனவே ஒரு மாநாட்டிலே பார்த்திருப்பீங்க, தொண்டர்கள் என்னென்ன பண்ணாங்கன்ட்டு. லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைன்றீங்க, பெரிய வார்த்தைங்க. அது என்ன பிரச்சனை சார்? அங்க பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது சார். லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைன்னு சொன்னீங்க, வரலாம் சார். அது போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. நீங்க சொன்னீங்க 2 மாநாடு நடந்தது. லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை என்ன வந்ததுன்னு சொல்லுங்க. வரலாம்னு சொல்றேன். வரலாம் இப்படியே எத்தனை நாளுங்க பிம்பம் கலெக்ட் பண்ணீங்க? 2 மாநாடு நடந்திருக்கு. ஓகேங்களா, அங்கெல்லாம் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரல. நான் ஒரு ஹோட்டல் ஓனர்னு வச்சுக்கோங்க சார், திரு விஜய் அவர்கள் வராருன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வரல. ஓகே, உங்களுக்கு வந்த நாளைக்கு ஏதாவது நாளைக்கு வரலாம். அவங்க அதுதான் தொழிலா இருந்தாங்கன்னா கண்டிப்பா வர வைப்பாங்க. விஜயனா அந்த ஹோட்டல் எடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு பெருமை தெரியும். சரிங்களா, சும்மா நீங்க இந்த சுத்து விடுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. சரிங்களா, உண்மையான ஹோட்டல் வச்சுக்கிறவங்களுக்கு விஜயனாவா நான் ஃப்ரீயா தரேன்னுவாங்க. உண்மையிலே அதுதான் உண்மையான ஹோட்டல் வச்சிருக்கவங்க மனநிலைமையா இருக்கும். இந்த அரசியல்வாதிங்க பண்ற ப்ரெஷர்னாலே நாளை பின்ன ஹோட்டல் நடத்தணுமா முடியாதா, ஹோட்டலே இருக்காது, இந்த மிரட்டலுக்கு உருட்டலுக்கு இதுக்கெல்லாம் வேற வழி இல்லாம ஈல்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா, இந்த அரசியல்வாதிங்க, அதாவது அரசியல்வாதிங்கன்னு நான் சொல்ற வார்த்தை, நானும் அரசியல் இருக்கிறேன், ஆனா நான் அரசியல்வாதின்னு சொல்றதே கெட்ட வார்த்தையா ஆகிப்போச்சு இன்னைக்கு இந்த காலகட்டத்தில். ஓகேங்களா, மொத்தம் ஊழல் பண்றதெல்லாம் ஊழல், மக்களுக்குன்னு ஒரு நல்ல திட்டங்களை கூட அதுலேயும் ஊழல் பண்ணி நான் பேருக்கு விளம்பரம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் செஞ்சுருக்கோன்ட்டு அந்த விளம்பரத்துக்கு ஆகிற செலவையும் சேர்த்து அந்த திட்டத்துக்கு செலவு பண்ணியிருந்தாலே இன்னும் இந்த திட்டங்கள்லாம் எவ்வளோ நல்லபடியாக நடந்திருக்கும். அப்படி ஊழல் பண்ணுற அரசியல்வாதிங்க அவங்க ஊழல் பண்ண பணத்தில் பெரிய பெரிய ஹோட்டலை கட்டி வச்சுட்டு பிரச்சாரத்துக்கு வரவங்களுக்கு ஹோட்டல் தர மாட்டேன்னு சொல்றது வெறும் விஜயனாக்கு மட்டும் கிடையாது, இது அவங்க தொண்டர்களுக்கும் சேர்த்து. அங்க நாளைக்கு கண்ணாடியை கூட உடைச்சு வைக்கலாம். என்ன கண்ணாடி உடைச்சு வைக்கிறாங்க? ஏதாவது ஒரு பொருள் சேதாரம் ஆகுதுன்னா அந்த பொருள் சேதாரம் பண்ணவங்க அதுக்கான ஈல்ட கட்ட போறாங்க, அந்த கட்சிக்காரங்க பேர் பண்ணிக்க போறாங்க. இதுல இந்த ப்ராப்ளம் ஏன் ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா சார்? அந்த அப்படி கூட யோசிக்கலாம்ல, இதெல்லாம் ஏன் நம்ம ஃபேஸ் பண்ணணும்? அப்புறம் நீங்க ஏன் விஜயனா வரலன்னு சொல்றீங்க? விஜயனா வந்தாருன்னா கூட்டம் வரும்.
கூட்டம் வந்தா கூட்ட நெரிசல்ல 1-2 ஏதாவது நீங்க டேமேஜ் ஆக போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படி டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கு அந்த டேமேஜ் பண்றவங்களோ இல்ல அந்த கட்சிக்காரங்களோ இல்ல மாவட்ட செயலாளரோ பேர் பண்ண போறாரு. இப்படி கூட நீங்க சொன்னீங்களே சென்னையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது, சென்ட்ரல் இருக்கிற இதெல்லாம் அந்த ஆல்ரெடி இவங்க ஊழல் பண்ணி ஒரு மட்டமான ஒரு மீடியன் போட்டு வச்சிருந்தாங்க. அதுவே எப்ப விழுமோன்னு சாஞ்சி கிடந்த மீடியனை இவங்க சாச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேல பழி போட்டாங்க. சரி எங்க மேல பழி வந்துச்சுப்பா நாங்க பேர் பண்ணிக்கிறோம், நாங்க அதை மாத்தி குத்துறோம்னு சொல்றோம். இதுக்கு மேல என்னங்க பெரிய மனப்பான்மை வேணும்? திரு விஜய் அவர்கள் வரைய மாட்டாருன்னு சொன்னீங்க. ஓகே சார், நாளைக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. திரு விஜய் அவர்கள் அவங்களோட தொண்டர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால கூட அவங்க வந்து பயப்படலாம் சார். இவர் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு பேச்சை கேட்க மாட்டாங்க. தொண்டர்களை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நேற்றுக்கு அவங்களும் அடிதலில் இறங்கி இருக்கணும். எங்கேயா அடிதலில் இறங்கினாங்களா? எங்கேயாவது அடிதல் எல்லாம் 2K கிட்ஸ் தானே. சண்டையில் இறங்கி இருந்தானே என்னத்துக்கு இருக்கும் நிலைமை? யோசிங்க. யாரா சண்டை போட்டுங்கிறாங்களா? ஏன் சார் சண்டை போடணும்? ஃபர்ஸ்ட் நீங்க கண்ட்ரோல் பண்றது இல்லைன்னா என்ன அர்த்தம் சார்? கண்ட்ரோல் பண்ணா சண்டை போடுறதுன்னு அர்த்தம் இல்ல. கண்ட்ரோல் பண்ணுங்க. சண்டை போடாம இருக்கிறாங்கன்ற அது நீங்க ஏன் கவனிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் 2 நாள் முன்னாடி டிஜிபி வாசல்ல என்ன நடந்தது ஓகேங்களா? அதுதான் வன்முறை. அந்த மாதிரி வன்முறை நடந்துருக்கா? கிடையாதுல்ல. அப்புறம் என்ன கண்ட்ரோல் பண்ணல அவன் பாசத்துல வராங்க. எங்களுக்கு பாசத்துல எங்க தலைவருக்கு ரூம் தர மாட்டீங்களா? இறங்கி போராட்டம் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அழுத்தம் இருக்கு, அரசியல் நெருக்கடி இருக்கு, இறங்கி போராட சொல்லுங்க சார். அதுதான் சார் அரசியல். என்ன நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் இதுதான் அரசியல்ன்ட்டு ஸ்டீரியோடைப் ஃபிட் பண்றது இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆக போறது இல்லை. காலம் மாறி போச்சு. இன்னைக்கு ஜென்ரேஷன் வேற. சரிங்களா? நீங்க அரசியல் இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்ட்டு உங்களுக்கு ஆதி காலத்துல யாரோ சொல்லி கொடுத்தது இதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க பண்ற அரசியல் உண்மையிலே மக்கள்கிட்ட ஒட்டுதா போயிட்டு நீங்க பண்ற ஏதாவது நீங்க சொல்லக்கூடிய திமுக அதிமுக எல்லாம் பண்றாங்க இல்லையா? பேருக்கு கடமைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுவாங்க. கட்சிக்காரங்க தவிர பொதுமக்கள்னு யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. அதிகபட்சம் வேடிக்கை பார்க்குறவங்க எங்கேயாவது பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறவங்க வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அதை தாண்டி வர கூட்டம் எல்லாமே கட்சிக்காரங்க கூட தானாக வரதில்லை. காசு கொடுத்து நீ ஒரு 10 பேரை கூட்டு வாடான்னு சொன்னதுக்கப்புறம் அந்த 10 பேருக்கு அவன் இவங்க 2000 குத்தானா 1000 குத்துட்டு கூட்டு வருது. இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. காசு கொடுக்கலன்னா அவங்க எங்கேயும் கூட்டம் வராது. அந்த போராட்டத்துக்கு ஒரு பலனுமே கிடையாது. போராட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு சும்மா விளம்பரம் பண்ணிக்கலாம். அதே ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ட்வீட்டு போடுறோன்னா அந்த ட்வீட்டு வந்து 1,00,000 பேருக்கு கோடி பேருக்கு போய் சேருது. விஷயத்துக்காக குரல் கொடுக்குறோமா இல்லையன்றதான் விஷயம். எத்தனை தடவை ரோட்டில் இறங்கி போராடினா ரோட்டில் இறங்கி போகிறோம் அப்போ ரோட்லேயே குடும்பம் நடத்த வேண்டியதான் எல்லாருமே. என் வீட்டில் போய் உட்காராங்க எல்லாரும். பிரச்சனை நீங்கள் தான் சொன்னீங்களா? 1,00,000 பிரச்சனை இருக்குது ஒரு நாள் நியூஸ் பேப்பரில் போய் போகிறோம் எல்லாருமே. எல்லா கட்சிக்காரங்களும் ரோட்லேயே உட்கார வேண்டியது தானே போராட்டத்துக்கு. அப்போ தாவேக்கா போராட்டம்லாம் செய்யாது, நவீன அரசியலை கையில் எடுக்க போகுது. ஆனால் அந்த பிரச்சனை நவீன அரசியல்னா ஒன்றும் வந்து தீண்டத்தகாததுலாம் கிடையாது. சரிங்களா? காலம் மாறுது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியலும் மாறுதுன்ற. அது என்ன அரசியல் தான்? அதை தான் சார் கேட்குறாங்க. அதை தானே பார்த்துட்டு இருக்கீங்க. அதை நீங்க நவீன அரசியல்ன்றது ஒரு தலைவர் கட்டமைக்கிறாரு. ஓகேங்களா? அந்த தலைவர் வந்து இந்த நவீன அரசியல் இப்படிதான் இருக்க போகுது. என்ன சார் கட்டமைக்கிறாரு? என்ன நவீன அரசியல்? நீங்க கவனிச்சு நீங்க ஒரு டவுன் த லைன் ஒரு 5 days 10 days கழிச்சு பாருங்க. பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் 2000 நீங்க சொல்லக்கூடிய 2000 பிஃபோர் 2000 எப்படி இருந்தது, இப்போ விஜயனா வந்ததுக்கு அப்புறம் டவுன் த லைன் 5 yearsக்கு அப்புறம் 2030 அப்புறம்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்க தான் 3 நாள்ல தெரிஞ்சிடும் சார். எப்படியும் 2030 ஓகே. நீங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம் தேவைப்படுங்க. நீங்க இந்த 50 வருஷம் 100 வருஷம் இருந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணதுக்கு ஒரு நாள் பிரேக் பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலா பாசிபிள் கிடையாது. ஜென்ரேஷன் வந்துட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? விஜயனாக்கு 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் தொண்டர்கள் கிடையாது. 13 வயசு ஏன் குழந்தைங்கள இருந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்களாம் நாளைக்கு அரசியலுக்கு வருவாங்க. அடுத்த எலெக்ஷனுக்கு இன்னும் எத்தனை பேர் புதுசா ஓட்டு போட வராங்க, அவங்களும் விஜயனாக்கு தான் இப்பயே ஃபேவரபிளா போய். அதனால தான் ஸ்கூல் லீவ் டேஸ்ல வந்து ஒரு பிரச்சாரம் பண்றாங்களான்ற ஒரு கேள்வி வந்திருக்கு சார். என்ன தப்பு இருக்கு இதுல? ஒரு தலைவனா எந்த மக்களுக்கு இடையூறு கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. வேலைக்கு போகணும், பசங்க ஸ்கூலுக்கு போகணும், அவங்கவுங்க வேலை பொழப்ப பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கறேன். இல்ல என்ன தப்பு இருக்கு? மக்களை போய் ஒரு நாள் சந்திக்கிறாரு. மிச்சம் இருக்கிற 6 நாள் வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான அந்த ஆளுங்களை பேக் எண்ட்ல சந்திப்பாரு, ஆஃப் கேமரா சந்திப்பாரு. எல்லாமே ஆன் கேமரால் நடக்கணும்னு என்ன அவசியம்னு கேட்கறேன். இது வரைக்கும் இன்னைக்கு கூட மக்களை சந்திச்சு தாங்க இருக்காரு. இன்னைக்கு கூட யாரையா ஒருத்தர் புதுசா பார்க்காம இருக்க மாட்டார். விஜயனா ஹிஸ் மீட்டிங் ரெகுலர்லி. வெளியே நியூஸா வராது, போய் பார்க்குறவங்களும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அதுதான் விஷயம். ஏற்கனவே இப்படி ஒரு நெருக்கடி இருக்கு. ஒரு பக்கம் ரூம்ஸ் தர மாட்டாங்க, அந்த ஒரு நெருக்கடியும் பயம். ஓகே சார், இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்களோட வீட்டில் போய் தங்க போறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஃபைனலா வந்து ரூமே தரலன்னா அதான் நடக்கும். சரி, எல்லாரையும் போய் தங்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா கோடி பேர் இருக்கிறாங்க, கோடி பேர் வீட்டில் போய் தங்க முடியாது. ஓகேங்களா? இல்லை, நிறைய ஆங்கிள் யோசிக்கணும். அதில் போய் தங்கினாருன்னா சரியான விஷயம். ஓகேங்களா? அது ஒரு வேற லெவல் மூவ்மெண்ட்டாக மாறும். ஒரு Y+
பாதுகாப்புல நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, அவருக்கு அது வந்து நீங்க ஹோட்டல் மாதிரி இடத்துல சொல்றீங்க. ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் எங்க இருக்கும்? ஒரு பெரிய பிராடான ரோட்ல இருக்கும். அந்த இடத்துலயே பொதுமக்களுக்கு இடையூறு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதுனா ஒரு ஒரு சந்தில பொதுமக்கள் வாழக்கூடிய இடத்துல போய் தங்கும் போது அதுக்கான இடைஞ்சல்கள் இருக்கதான் செய்யும். பார்ப்போம். அது சரி, ஒரு அதுதான் சொல்றேனே, ஒரு நீங்க நிபந்தனைகளை விதிக்க புதுசா ரூட் வளர்ந்துகிட்டே போகும். அதை நீங்க எதிர்பார்க்கறத விட பெரிய அளவுல அது விக்டரியா தான் கொடுக்கும். லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. அது தங்கினாருன்னா பெரிய மூவ். எனக்கும் ஆசை தான். அவர் ஒவ்வொரு நாள் 120 நாள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு மாவட்ட செயலாளர் 15 நாள் சார். 120 நாள் இல்ல, 15 நாள் சார். 15 நாள் பிரச்சாரத்துக்கான பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் அஃபிஷியலா எங்கேயும் ஸ்டேட்மெண்ட் வரல. ஓகேங்களா, 15 நாள் நீங்க தான் எழுதி கொடுத்தீங்களா? அதை இல்ல இருக்கிற ஷெட்யூல்ல பார்த்தா தாவேக்காலேருந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டா நாங்க இந்த நாள் தான் பிரச்சாரம் பண்ண போறோம்னு இன்னும் எங்கேயும் வரல. டிஜிபி ஆஃபீஸ் போனாலும் அவங்க டென்டேட்டிவா டேட்டு கேட்டனால எழுதி கொடுத்தது அது. ஓகேங்களா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு வாரத்துக்கு அந்த பிளான் அது. ஓகேங்களா, அது வந்து மக்களை போய் பார்க்கறது, அதாவது நேரடியாக இவர் வண்டி எடுத்துக்கிட்டு வாகனம் எடுத்துகிட்டு போய் மக்களை பார்க்கறதுக்கு தான். அதுலேயும் வாகனத்தில் போகிறதுல வந்து மேலே ஏறி நிற்கக்கூடாது, உட்காந்துட்டே வந்து இது பண்ணணும், மேலே ஏறி கை காட்டக்கூடாதுங்கெல்லாம் வந்து நிபந்தனை வச்சுருக்காங்க. ரோட் ஷோ பண்ணக்கூடாது, வண்டி மேலே கூட ஏறி நிற்கக்கூடாதான், உள்ளே தான் உட்காந்துன்னு வரணுமா. என்ன நடக்குது இங்க? என்ன ஜெயிலா அது சார்? ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம்ல சார், தாவேக்காவினர் வந்து ரொம்ப அரசியல் தெரியாது, அவங்களுக்கு வந்து ஒரு நிபந்தனை போட்டு அவங்க கொலை பண்ணிட்டு போயிருவாங்கன்ற மாதிரி. அது பேர் என்ன ஜி? அது நீங்க தானே சார் உடைக்கணும். நீங்க சொன்னீங்களா அது பேர் என்ன? இல்ல சார், அதை நீங்க தான் உடைக்கணும்ன்ற. ஒருவேளை அந்த மைண்ட் செட் உடைக்கிறன்றது விடுங்க, நாங்க உடைக்கிறோன்றது அப்படி பண்ணுவாங்கன்னு நான் சொல்லல. அந்த மைண்ட் செட் ஒருவேளை இருந்தா அதை உடைக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குன்ற. நாங்க ஸ்டீரியோ டைப்பை உடைக்க வந்தோம்னு சொன்னோம், எங்கேயுமே சட்டத்தை உடைக்க வந்தோம்னு சொல்லலை. ஓகேங்களா, சட்டம் என்ன சொல்லுதோ அதைப்படி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். பெர்மிஷன் சீக் பண்ணிட்டு தான் நாங்கள் ஒவ்வொரு விஷயம் செய்கிறோம். அதுக்கான நிபந்தனைகள் அவங்க வைக்கிறாங்க. அந்த நிபந்தனைகள் எது ஏற்கக்கூடியதுன்றதுக்கான விவாதங்கள் போகும். பர்மிஷன் அவங்க அக்செப்ட் பண்ணால் நம்ம என்ன பண்ணுறோம், எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு எல்லாமே அடக்கும் அதில். அது அங்கே லோக்கலில் நடக்கலையா, கமிஷனர்கிட்ட நடக்கலையா, டிஜிபிகிட்ட போகிறோம், டிஜிபிகிட்ட நாளை பின்ன வேறு மாவட்டத்துக்கு போகும்போது அது அங்கேயும் ஏதாவது சிக்கல் வருது, அப்போ நம்ம கோர்ட்டுக்கு போகிறதா இல்லை மறுபடியும் டிஜிபியை போய் பார்க்கறதான்றதெல்லாம் அர்த்தத்தை மூவ் இல்லையா. பர்மிஷன் எங்கே போனாலும் கிடைக்கலாம், ரோட்டில் இறங்கி கூட நாளைக்கு உட்காந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஆனால் அதுக்கெல்லாம் ஏன் புஷ் பண்ணுறீங்கன்னு கேட்குறோம். நாங்கள் சிம்பிளாக ஒரு பர்மிஷன் கேட்குறோம், லீகலாக தான் கேட்குறோம், இல்லீகலாக கேட்கல. எப்படி நேற்று முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு உதயநிதி கிளம்புறாருன்னே, இதெல்லாம் எப்படிங்க நடக்குது? யார்கிட்ட போய் உதயநிதி பர்மிஷன் வாங்கினாருன்னு இருக்குல்லங்க, அதுக்கு எதுனாலும் ஒரு ப்ரூஃப் இருக்கணும்ல. நான் திடீர்னு காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்புறோம்னா அவருக்கு மட்டும் எப்படி நடக்குதுன்னு கேட்குறோம். நாங்கள் அந்த மாதிரி இல்லீகலா பண்றோமா? நாங்கள் லீகலா பண்றோம். நாங்கள் லீகலா பண்றத மக்களும் கவனிக்கிறாங்க. என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் அதுக்கு நாங்கள் மரியாதை கொடுத்து எல்லாத்தையும் செய்கிறோம். மாநாட்டுக்கு லொக்கேஷன் மாநாட்டிலேருந்து இப்போ வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, எல்லா கட்டுப்பாடுகளுக்கும் தாவேக்கா வந்து அடிப்படைஞ்சு போல மதிச்சு ஃபாலோ பண்ணுது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அடிப்படைஞ்சு போல மதிச்சு ஃபாலோ பண்ணுது. ஓகேங்களா, அதை மக்கள் கவனிக்கிறாங்க. சட்டத்தை கையில் எடுக்கல அவங்க இது வரைக்கும். நாளைக்கு அரசியலுக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. நாத்தாக்கா முக்கிய நிர்வாகி ஒருத்தர் துரைமுருகன் அவர்கள் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து, ஏன்னா சனிக்கிழமை தான் வந்து இவர் பிரச்சாரத்துக்கு போறாருன்றதுனால இவர் ஒரு அரசியல் சனி பதில் சொல்ல விரும்பல, அரசியல் சனின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருக்காரு. அவருக்கே நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அவர் அரசியல் விட்டு ரிட்டையர் ஆகிட்டாரு, அவர் விஆர்எஸ் கொடுத்து அமுச்சு வச்சிட்டாங்க அப்படின்றத நான் சொல்லி அதுதான் மீன் பண்ண ட்ரை பண்ணேன். நான் வந்து அண்ணாமலை பதவியில் இருக்கும் போதே நான் சொன்னேன், ஹி இஸ் அன் பாசிங் க்ளவுட் அப்படின்ற வார்த்தையை சொன்னேன். அவருக்கு ஆசைகள் எவ்வளவோ இருக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து இதுவாயிடுவேன் அதுவாயிடுவேன் அப்படின்ட்டு. ஒரு ஃபார்மிடபிள் லீடராக கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆளா அப்படின்னு கேட்டால் ஆசை இருந்தால் மட்டும் பத்தாது, அவருக்கு அந்த குவாலிட்டி இல்லைன்ற. ஓகேங்களா, அப்படியாப்பட்டவர் தான் சீமானும் சீமான் தம்பிகளும். ஓகேங்களா, கருத்தியெல்லாம் இப்படி பேசிட்டா நரம்பு புடைக்க பேசுகிறதுனால வந்து அவங்க பேசுறதெல்லாம் சரின்னுலாம் கிடையாது. சீமான் பேசல முக்கால்வாசி விஷயம் பல பேரோட சிந்தனைகளில் அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில்தான் இருந்த சிந்தனைகள் தான். ஓகேங்களா, தமிழ் தேசியத்தோட சிந்தனைகள், திராவிடத்தோட சிந்தனைகள் எல்லாம் கலந்தது தான் அவரோட சிந்தனை. இன்னும் அவர் ஒன்றும் வானத்துலேருந்து குதிச்ச ஏலியன் கிடையாது. ஓகேங்களா, அவரோட தம்பிகள் வந்து லைக் என்ன சொல்கிறது, அடுத்தவங்கள அவங்களோட வயிற்றுச்சல் அவங்க பேசுகிறாங்க. ஓகேங்களா, அவங்களோட ஓட் பேங்க்கு போகுது, இந்த வாட்டி வந்து போன தடவை வாங்கின 8% கூட வராதுன்ற ஒரு பயம் நேச்சுரலாக இருக்கும். ஏன்னா அவங்களோட ஓட் பேங்க்கில் மேஜர் 75% இப்போ விஜய்நாக்கு 50% விஜய்நாக்கு வந்துடும், அதில் மாட்டுக்கிறது. ஏன்னா பெரிய அடி அவங்களுக்கு. அந்த அளவுக்கு திமுக கிட்டேருந்து ஒரு 5 to 10% வரும்போது அவங்களுக்கு அது 5% வருது அப்படின்னா அது அவங்க அந்த அடியை பேர் பண்ண முடியும் அவங்களால. அந்த 5% நாத்தாக்காலேருந்து வரும்போது அது பேர் பண்ண முடியாது அவங்களால.
அதனால அவங்க கொந்தளிக்கிறாங்க. திமுக இன்னொன்று டைரக்டா கொந்தளிச்சா நான் அந்த கெத்து விட்டு போயிடுமோன்றனால இந்த மாதிரி வாடகை வாயர்கள் வச்சு கொந்தளிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் அவர். அவரெல்லாம் பதில் சொல்லி எப்படியும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன ஆக போகுதுன்னு அவங்களுக்கே தெரியும். ஓகே சார், தாவேக்கால நடக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசணும். உங்களுக்கு கருத்திற்கும் நேரத்துக்கும் நன்றி சார். நன்றி.